الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون ربي زدني علما. இந்த அகில உலகங்களையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து காக்கக்கூடிய அந்த ஓர் இறையின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹ் நமக்கு கடப்பாயாக்கிய இந்த ஜுமாவை நிறைவேற்ற வந்திருக்கும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக வெள்ளிக்கிழமையை பற்றிய ஒரு நினைவூட்டல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த வெள்ளிக்கிழமை எப்படிப்பட்டது என்று சொன்னால், இந்த வெள்ளிக்கிழமையில் தான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தினுடைய முதல் மனிதர் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து சொர்க்கத்துடன் புக வைத்தார். இந்த வெள்ளிக்கிழமை தான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்தார்கள். இந்த வெள்ளிக்கிழமை தான் சூர் ஊதப்பட்டு இந்த உலகமெல்லாம் அழிக்கப்படும். அப்படிப்பட்ட இந்த வெள்ளிக்கிழமையிலே என் மீது சலாத்து சொல்லுங்கள் என்று சொன்னார். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த சலாத் நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சலாத்து சொன்னால் அல்லாஹ் நம்ம மீது 10 முறை அருள் செய்கிறார். அல்லாஹ் நமக்கு 10 முறை அருள் செய்கிறார். ஆகவே நாம் இந்த வெள்ளிக்கிழமையிலே அதிகம் சலாத்து சொல்லக்கூடியவராக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக இந்த ஜும்மா பயானுக்கு பிறகு நடைபெறக்கூடிய அந்த ஜும்மா தொழுகையில அத்தையாத்திலே ஒரு சிறிய நேரம் இருக்கிறது. அந்த நேரத்திலே நாம் கேட்கக்கூடிய அளவான எந்த தேவைகளாக இருந்தாலும் அல்லாஹ் கபூல் செய்ய காத்திருக்கிறார். நாம் கேட்டால் கொடுப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறார். ஆகவே நாம் அந்த நேரத்தை பயன்படுத்தி ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதமான தேவைகள் இருக்கும். ஒருவருக்கு பொருளாதார தேவை இருக்கும், ஒருவருக்கு உடல்நிலை சம்பந்தப்பட்ட தேவை இருக்கும், ஒருவருக்கு கல்வி சம்பந்தப்பட்ட தேவை இருக்கும். இப்படி பல வகையான தேவைகள் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாக இருக்கும். அந்த தேவைகளே தலையாய தேவையாக எது இருக்கிறதோ நாம் இந்த ஜும்மாவுக்கு வருவதற்கு முன்பாகவே தயாரிப்புகளை செய்து அல்லாஹ்விடத்தில் இதனை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தயாரிப்போடு வந்து அந்த தொழுகையிலே அல்லாஹ்விடத்தில் கேட்டு நம்முடைய தேவையை பெற்றுக்கொள்ள அறிவுறுத்தியவராக எனது ஜும்மாவை நிறைவு செய்கிறேன். இன்றைய நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு அருள்வளம் பொருந்திய ரமலான். அருள்வளம் நிறைய இருக்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்தில் நாம் இருக்கிறோம். கடந்த வருடம் ரமலானில் இருந்தவர்கள் இந்த வருடம் நிறைய பேர் ரமலான் இல்லை. நமக்கு பக்கத்தில் இருக்கிறவராக இருக்கலாம், சொந்தக்காரர்களாக இருக்கலாம், தாய் தந்தைக்காக இருக்கலாம், மனைவி மக்களாக இருக்கலாம். இப்படி நிறைய பேர் சென்ற ரமலானில் இருந்தவர்கள் இந்த ரமலானில் இல்லை. அல்லாஹ் நமக்கு அருள் செய்திருக்கிறான் இந்த ரமலானை பெற்றுக் கொள்வதற்கு. அப்படிப்பட்ட இந்த ரமலானை அடைந்த நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு காட்டித் தருகிறார். இந்த ரமலான் மாதம் என்பது முதலிலே ஏன் சிறப்புக்குரியதாக ஆனது என்று அறிந்து கொள்ள வேண்டும். நாம் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பாக அது எதற்காக செய்கிறோம், ஏன் செய்கிறோம், அது என்ன நன்மை இருக்கிறது என்று நாம் அறிந்து செய்தால் நாம் ஒரு ஈடுபாட்டோட ஒரு இன்வால்மெண்டோட நாம் அந்த அமலை செய்வோம். இல்லை என்று சொன்னால் பொறுப்போக்காக அலட்சியமாக அந்த அமலை
செய்யக்கூடியவராக இருக்கிறோம். இத அல்லாஹ்வே தனது திருமறையில் என்ன தெரியுமா சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் வலா துப்திலு. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். வலா துப்திலு அமாலக்கும், உங்களுடைய அமல்களை நீங்கள் நாசம் செய்துவிட வேண்டாம். 47வது அத்தியாயம் 33வது வசனத்துல அல்லாஹ் போட்டுருக்கான். நீங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்க. யார் கட்டுப்படணுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டவர்களே, அவர்களை பார்த்து தான் சொல்றான். உங்களுடைய அமல்களை நீங்கள் வீணாக்கி விட வேண்டாம். அப்போ அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்கின்ற அமல்கள் எதற்காக செய்கிறோம், ஏன் செய்கிறோம், அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் நாம் அறிய வேண்டும். அல்லாஹ் இந்த ரமலான் மாதம் ஏன் புனிதமானது என்று சொன்னால், அல்லாஹ் தனது திருமறையிலே சூரத்துல் பக்ராவில் சொல்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். அல்லாஹ் சூரத்துல் பக்ராவில் சொல்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இதில் நாம் குர்ஆனை இந்த மாதத்தில் இறக்கி வைத்தோம். அந்த குர்ஆன் எப்படிப்பட்டது தெரியுமா? மக்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டக்கூடியது. நேர்வழியில சாதாரண நேர்வழி இல்ல, நன்மை தீமை எது என்று பிரித்து அறிவித்து நேர்வழி காட்டக்கூடியது. இந்த மாதத்தை நீங்க அடைவீங்கன்னு சொன்னா நீங்கள் நோன்பு வையுங்கள். அப்போ இந்த ரமலான் மாதம் புனிதமானதே அல்லாஹ்வுடைய திருமறை அல் குர்ஆன் இறங்கியதால் இந்த மாதம் நமக்கு சிறப்புக்குரியது. அப்போ நாம் இந்த குர்ஆன் இறங்கியதால் இந்த மாதம் நமக்கு சிறப்பாக இருந்ததால் நாம் அதிகம் அந்த குர்ஆனோடு தொடர்பு இருக்க வேண்டும். நிறைய நம்ம குர்ஆனை ஓத வேண்டும், அதில் தமிழையும் படிக்க வேண்டும். வெறுமனே நாம் அதில் மேலோட்டமாக படித்துவிட்டு சென்றால் நமக்கு அல்லாஹ் நம்மோடு என்ன பேச வருகிறான், நமக்கு எதனை கற்றுத்தர வருகிறான், எதனை சொல்ல வருகிறான் என்று நாம் அறிய மாட்டோம். உதாரணத்துக்கு சூரத்துல் பக்ராவுல ஒரு ஆயத்தை எடுத்துக்கிறேன். தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். தாலிகல் கிதாப், இது ஒரு வேதம். லா ரைப, இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஃபீஹி, நீங்க இந்த குர்ஆன் எதுக்கு தெரியுமா? நேர்வழி காட்டும். முத்தகீன்களுக்கு இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும். இறையச்சம் உடையவர்களுக்கு இந்த குர்ஆன் நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இப்ப நேர் நம்ம குர்ஆன் வச்சிருக்கிறோம், குர்ஆனை அரபியில ஓதுறோம். அரபியில ஓதும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அலிஃப் லாம் மீம் அப்படின்னு சொன்னா அது ஒரு எழுத்து அப்படின்னு சொல்ல மாட்டேன். அலிஃப் என்பது ஒரு அர்த்தம், லாம் என்பது ஒரு அர்த்தம், மீம் என்பது ஒரு அர்த்தம். அப்போ ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அப்ப அலிஃப் லாம் மீம் என்று சொன்னா 30 நன்மை நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் அதிகமும் இந்த குர்ஆனை ஓத வேண்டாம். அரபியில ஓதினாலும் நாம் தமிழ்ல அதை படிக்கணும். தமிழ்ல அதை படிச்சாதான் அல்லாஹ் சொல்றான். ஏன்னு கேட்டா நாம் முன்னாடி சொன்ன வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இது உங்களுக்கு வாழ்வியல் வழிகாட்டி என்று சொல்கிறான். அப்ப வழிகாட்டி இருக்கக்கூடிய அந்த குர்ஆன் நமக்கு என்ன சொல்லுங்கிறது தெரியுமா இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு இந்த ஹஜ்ஜி உம்ராக்கெல்லாம் நாம் போனோம்னு சொன்னா போன
நீங்க இடதுபுறமாக திரும்புங்க அப்படின்னு சொல்றாரு வச்சுக்கோங்க. அப்படி சொல்லக்கூடியவர் நமக்கு அறிந்த நமது மொழியில் சொன்னால்தானே நமக்கு விளங்கும், நாம் அறிந்து கொள்ள முடியும், அதன்படி நடக்க முடியும், அந்த வழியையும் பின்பற்ற முடியும். அப்போ குர்ஆன் நமக்கு என்ன சொல்கிறது என்பதை விளங்க வேண்டும் என்று சொன்னால் அதில் தமிழ் அர்த்தத்தை படிக்க வேண்டும். வாழ்வியல் வழிகாட்டி என்று சொன்னால் சாதாரண வார்த்தை அல்ல. உலக மக்களுக்கெல்லாம், முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, உலக மக்களுக்கு எல்லோருக்கும் அது வழிகாட்டி. ஒரு நீதிபதிக்கு வழிகாட்டி, ஒரு அரசாளருக்கு அது வழிகாட்டி, ஒரு சாதாரண மனிதனுக்கு வழிகாட்டி, ஒரு முதலாளிக்கு வழிகாட்டி, ஒரு தொழிலாளிக்கு வழிகாட்டியாக இருக்கிறது, ஒரு தாய்க்கு வழிகாட்டி, ஒரு மகனுக்கு வழிகாட்டி. இப்படி உலகத்தில் ஜீவிக்கக்கூடிய அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திற்குமாய் ஒரு வாழ்வியல் வழிகாட்டியாக இருக்கிறத நாம என்ன செய்வோம்? குர்ஆனை சுத்தி மேல வச்சிருக்கோம். இந்த ரமதான் மாத காலத்துல நம்ம எடுத்து ஓதுறோம், ஓதத்தான் வேண்டும். அது வெறுமனே ரமதானில் மட்டும் செய்யக்கூடியதல்ல. ஏன்னு சொன்னா இந்த ரமதான் மாதம் ஒரு குர்ஆன் இறங்குறதால ஒரு மாதத்தையே அல்லாஹ் புனிதமாக்கி வைத்திருக்கிறான். அப்படி மாதம் புனிதமாக இருந்தாலும் அதெல்லாம் அல்லாஹ் நம்ம இடத்தில் என்ன சொல்ல வருகிறான், என்ன பேசுகிறான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ முன்னாடியெல்லாம் குர்ஆனை வீட்டில் இருக்கக்கூடிய புத்தகம் மாதிரி இருக்கும். இப்போ அப்படிலாம் தெரியல. எல்லாருடைய கையடக்க மொபைலுக்குள்ள, போனுக்குள்ள அது ஆப்பாக வந்துருச்சு. நாம் எத்தனையோ விஷயங்களை பேஸ்புக்கை பார்க்கிறோம், இன்ஸ்டாகிராம பார்க்கிறோம், வாட்ஸ்அப்ல பார்க்கிறோம், மணிக்கணக்கில் அது வரும். அந்த வாட்ஸ்அப்புக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஐகான் அது குர்ஆன் இருக்கு, அதுக்குள்ள நம்ம போய் பார்க்கிறோமா? சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. நாம் வாட்ஸ்அப்ல போகிறோம், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அல் குர்ஆன் அந்த ஆப் இருக்குது, அதுல உள்ள போய் பார்க்கிறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருடைய வீட்டுல சூரத்துல் பக்ரா ஓதப்படவில்லையோ அந்த வீடு கபர்ஸ்தானுக்கு சமமானது. அப்போ சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு வீட்டுல சூரத்துல் பக்ரா ஓதப்படாமல் இருந்தால் அது எந்த அளவுக்கு சொல்லப்படுது பாருங்க. சைத்தான் அதனை கேட்டு குர்ஆனில் விரண்டோடி போகிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் ஓதக்கூடிய வீடுகளாக நம்மளுடைய வீடு கபர்ஸ்தானாக ஆகாமல் வீடாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு பொக்கிஷமாக வாழ்வியல் வழிகாட்டியாக தந்த அந்த திருக்குர்ஆனை நாம் அதிகம் ஓத வேண்டும். அதில் எல்லா சட்டத்திட்டங்களும் இருக்கிறது. ஒரு தாய் தன்னுடைய பிறந்த குழந்தைக்கு எத்தனை
நிறைய நன்மையான காரியங்கள் இருக்கு. அல்லாஹ் செய்ய வேண்டிய அமல்கள். ஒரு உதாரணமா எடுத்தா தொழுவுன்னு வச்சுக்கிறேன். அது நாம் தொழும்போது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஜமாத்தோட தொழுகிறோம்னா ஜமாத்துக்கு வந்து இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும் நம்ம தொழுகிறோம், அல்லாஹ்வுக்கு அமல் செய்கிறோம். ஜகாத் கொடுக்கிறோம். ஜகாத் கொடுக்கிறது வெளியே யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள கொடுத்தோம், இல்ல வாங்கக்கூடிய ஒரு இடத்துக்கு செல்றோம், யாரும் இல்லாத ஒரு ரூம் அடைச்சிக்கிட்டு அவருக்கு நீங்க தர்மம் கொடுத்தா, ஜகாத் கொடுத்தா அந்த இன்னொரு நபருக்காக தான் தெரியும். ஜகாத் கொடுக்கிறவன் வாங்குறவருக்கும் தெரியும், வாங்குறவருக்கும் தெரியும். அது மாதிரி ஹஜ் செய்தார், அது மாதிரி உம்ரா செய்தார், இன்னும் சதகா செய்தார், இன்னும் நன்மைகள் செய்தாலும் மற்றவர்களுக்கு தெரியும். ஆனா இந்த நோன்பு இருக்கிறது தெரியுமா? இந்த நோன்பு ஒரு மனிதன் வைத்திருக்கிறானா இல்லையா என்பது அவன் சொன்னால் மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அதனால்தான் இது இந்த நோன்பு இந்த உலகத்திலேயே செய்யக்கூடிய அமல்களிலே உச்சமாக இருக்கிறது. இறையச்சத்திற்கு பக்கமாக இறையச்சத்தை உண்டு பண்ணக்கூடியதா சிந்தித்து பாருங்க. இந்த நோன்புக்கு முன்னாடி முதல் முறையை நாம் பார்ப்பதற்கு முன்னால் பகல் நேரத்தில் நமக்கு விருப்பப்பட்டதை எல்லாம் சாப்பிடுவோம், நமக்கு தேவையானதை எல்லாம் பருகுவோம். அதே பலமான பொருட்களை நாம் நோன்பு வைத்திருக்கிறோம் என்ற நீயத்தோடு நாம் நோன்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சொன்னா எல்லாம் பக்கத்தில் இருக்கும். ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யறான்னு வச்சுக்கிறீங்க, அவர் சம்சா போடுவாரு, பிரியாணி சமைப்பாரு, அவர் நோன்பு வச்சிருப்பாரு, உப்பு கூட பார்க்க மாட்டாரு, அந்த பக்கத்துல போடுவாரு, பக்கத்துல இருக்கும், சாப்பிட மாட்டாரு. இதையெல்லாம் விடுங்க, நாம தொழுவக்கூடிய தொழிலுக்கு வரல, நம்ம காலையில இருந்து நோன்பு வச்சுட்டு இருக்கோம், இடையில 3 வக்துகள் 4 வக்துகள் வந்துடும். அப்ப நம்ம தொழுவதுக்காக நாம வந்து ஒது செய்வோம். ஒது செய்யும் போது 90 வரையும் தண்ணி போயிடும். உள்ள தண்ணி தேவை இருக்கும், வாய் அப்படியே நமக்கு வந்து தண்ணி குடிக்கணும் போல சொல்லுவோம், உடம்பு கேட்கும் நீரை. அப்படி கேட்கும் போது கூட 90 வரை போன அந்த தண்ணியை துப்பிடணுமா? எதற்காக துப்பிடும்? பக்கத்துல யாரும் இல்ல, நம்ம மட்டும் தான் தனியா உதவி செய்யணும். ஒரு 2 வழக்கு குடிச்சிடலாம், நல்ல தனிக்க தாம இருக்கிற அப்படின்னு சொல்லி நாம் செய்யாமல் இருப்பது எதற்காக? அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறையச்சத்திற்காக. அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னுடைய நோன்பை இவ்வாறுதான் வைக்க சொல்லியிருக்கிறான், எதனை உண்ணவும் கூடாது, பருகவும் கூடாது. அதனால் என் தொண்டைக்குள் வரை போன அந்த தண்ணியை கூட நான் துப்பி விடுகிறேன். அப்படி நம்ம துப்பி விடுவோம். அப்படி நம்ம துப்பி சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு வைக்கக்கூடிய, பசித்து தாகித்து இருக்கக்கூடிய அந்த நோம்பில் அல்லாஹ் சில விதிகளை சொல்லியிருக்கிறார். நீங்க நோன்பு வைத்திருக்கும் போது நீங்க தவறான பேச்சு பேசக்கூடாது, பொய்யான பேச்சு பேசக்கூடாது, ரொம்ப மோசமான செயல்களை நீங்க ஈடுபடக்கூடாது. அப்படி மீறி நீங்க செயல்பட்டால், நீங்க செயல்பட்டீங்கன்னு சொன்னா நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு பசித்து தாமித்து இருப்பது அல்லாஹ்வுக்கு தேவையே கிடையாது. நீங்க பசித்திருப்பதாலையோ நீங்க வந்து தண்ணி குடிக்காம தாமிச்சிருப்பதால் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. அல்லாஹ்வுக்கு என்ன தேவை? அல்லாஹ்வுக்கு தேவை நீங்கள் நல்லவன் செய்ய வேண்டும். இந்த ரமலானிலே அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், தௌபா செய்ய வேண்டும், இஸ்திக்பார் செய்ய வேண்டும். நான் தெரியாமல் செய்துவிட்டேன் அல்லாஹ், எல்லாவற்றையும் மன்னித்து விடுவேன் அல்லாஹ். இந்த ரமலானில் நாம் கேட்டால் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். அப்படி மன்னிக்க தயாராக இருப்பதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமா இல்லையா? இந்த நோன்பு எப்படிப்பட்டது என்று சாதாரணமாக நினைக்க வேண்டாம். இந்த நோன்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால்
இந்த நோன்புடைய நோன்புலே ஒருவன் தௌபா செய்து அவன் பாவ மன்னிப்பு பெற்று சொர்க்கம் செல்லாம இருந்தான்னு வச்சுக்கிட்ட, அது எவ்வளவு மோசமான செயல் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. ஒரு நாள் மெம்பர் படியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறாங்க. அவர்கள் முதல் படியில ஏறும்போது ஆமீன் அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவது படியில ஏறும்போதும் ஆமீன் அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவது படியில ஏறும்போதும் ஆமீன் சொல்றாங்க. இப்படி மெம்பர் படியில ஏறிட்டு பயான் செஞ்சுட்டு கீழே இறங்கின பிறகு சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இது வழக்கத்துக்கு மாறாக நீங்க ஆமீன் ஆமீன் அப்படின்னு சொன்னீங்க 3 தடவை, அதற்கான விளக்கம் என்ன என்று கேட்கிறார். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்சி தந்து அவர்கள் கூறினார்கள், யார் ஒருவர் ரமலான் மாதத்தை அடைந்து நல்லமல் செய்து அவர்கள் சொர்க்கம் செல்லவில்லையோ அவர்கள் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன். நாசமாகட்டும் என்றால் அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து தூரம் போகட்டும் சொன்னாங்க. அப்ப அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிந்திச்சு பாருங்க. நாம் செய்யாமல் இருப்பதற்கான தண்டனையை பாருங்கள். செய்தால் நன்மை, நாம் செய்யக்கூடிய இல்லாமல் இருக்கக்கூடிய வழியில் உணர வேண்டும். யார் ஒருவர் ரமலான் மாதத்தை அடைந்து அதில் நல் அமல்கள் செய்து தேவையை கேட்கிறது, பாவமணி சேர்றது, குர்ஆன் ஓதுறது, தர்மம் செய்யறது, இன்னவிர மார்க்கம் கற்றுத்தந்த அத்துணை நல்ல விஷயங்கள் எதெல்லாம் நாம் செயல்பட முடியுமோ அதில் செயல்பட்டு நம்மளுடைய இறையச்சத்தை கூட்டிக் கொள்ளக்கூடிய செயலை செய்யாமல் ஒருவர் இருந்தால் அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து அவர் தூரமாகட்டும், நாசமாகட்டும். அல்லாஹ்வுடைய அருள் என்றால் அந்த மனிதன் நாசமாகிவிட்டான். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்தனை பேர்கள் நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறார்கள், நம்ம குடும்பத்தில் இருக்கிறார்கள், நோன்பு வைக்காமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் யாரோ சொல்லுவாங்க, இல்லை நாம் தான் எத்தி வைக்க வேண்டும். அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத் தந்திருக்காங்க. அது மாதிரியே இன்னொரு விஷயம், 2வது படியில ஆமீன் சொல்லும் போது என்னுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டு யார் என் மீது ஸலவாத்து சொல்லவில்லையோ அவர்களும் அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து தூரமாகட்டும், நாசமாகட்டும் சொன்னார். ஆகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரை நாம் எத்தனையோ பயான்களையும் பேச்சுவார்த்தைகள் இடையிலையும் நாம் கேட்போம். அப்பொழுதெல்லாம் நாம் ஸலவாத்து சொல்லக்கூடியவராக மாற வேண்டும். இந்த ரமதான் மாதத்தில் அல்லாஹ் எண்ணற்ற நன்மைகளை தர காத்திருக்கிறான். அதை பெறக்கூடிய நல்ல மக்களாக நீங்கள் நானும் ஆக வேண்டும் என்று அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த ரமதான் மாதத்தில் நிறைய நன்மைகள் இருக்கிறது. ஆனாலும் சில குறிப்பிட்ட நேரத்தில் நாம் அந்த செயலை செய்தால், அந்த அமலில் ஈடுபட்டால் அல்லாஹ் நமக்கு பிரத்யேகமாக வாக்களிக்கப்பட்ட சில நன்மைகளை எல்லாம் தருகிறார். அது என்னன்னு சொன்னா, நாம் அற்பமாக கருதுறோம்ல ஒரு நோன்பு, அந்த ஒரு நோன்புடைய நன்மை என்ன என்று தெரியுமா? சாதாரணமா நம்ம வைக்கிறோம், ஒரு பஜனையிலிருந்து மகரிப் வரையிலும் நாம் ஒரு நோன்பு வைக்கிறோம் என்று சொன்னால் அந்த நோன்புடைய நன்மை என்ன என்று தெரியுமா? அது எப்படிப்பட்டது என்று சொன்னால், நரக நெருப்பிலிருந்து 70 வருஷம் உங்களுடைய முகம் நரக நெருப்பிலிருந்து திருப்பப்படுகிறது. அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு நோன்பு 70 வருஷம் உங்களுடைய முகம் நரக நெருப்பில் இருந்து திருப்பப்படுகிறது, அதிலிருந்து காக்கப்படுகிறது. இங்க காக்கப்படுகிற ஒரு நோன்பு வைக்கிறார். அப்போ 30 நோன்பு வச்சா சிந்திச்சு பாருங்க, 21,000 வருஷம், 21 ஆமா 21 தான், கைத்தேல் 70, ஆமா நீ கூட்டிக்கிறீங்க, ஒரு நோம்புக்கு 70 வருஷம். அப்போ நமக்கு எவ்வளவு நன்மை, ஒரு சாதாரண நோம்பு, அந்த ஒரு நோம்புல இவ்வளவு நன்மை இருக்கிறது. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுமைத்தே தீர வேண்டும்.
எத்தனை பொத்தலங்களில் நீங்கள் இருந்தாலும் மூத்து உங்களை வந்து பிடிக்கும். அது ஏழையாக இருக்கட்டும், பணக்காரராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் மூத்து வந்துடும். அந்த மூத்திற்கு முன்னால் நாம் என்ன செய்தோம்? ஒரு 40 வயசு இருக்கிறாரு, இவ்வளவு காலமும் அவர் நல்ல முறையில் அல்லாஹ் காட்டிய வழியில் அவர் நம்மை நோக்கவில்லை. அவர் அல்லாஹ் காட்டிய வழியில் இறையச்சத்தோடு அல்லாஹ்வுக்கு நோக்கு வைக்கவில்லை. இந்த வருஷம் வைக்கிறார். இந்த வருஷம் வைத்து அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் தௌபா செய்தார், பாவம் மன்னிப்பு பெற்றுவிட்டார். அவர் 39 வருஷம் செய்த 40 வயசுக்காரர் 39 வருஷம் செய்யாமல் இருந்த எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறார். இதுவரை நாம் செய்வதாக இருந்தால் பிரச்சனை இல்லை, செயல்படக்கூடியவராக இருக்கணும். அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வடித்து நாம் செய்த ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி காட்ட வேண்டும். யாரெல்லாம் நான் தெரியாமல் செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்களா இல்லையா? ரப்பனா லனா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா லகுனா மினல் ஹாசிரின். யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே அநியாயம் இழைத்துக் கொண்டோம், நீ மன்னிக்காவிட்டால் நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாக ஆகிவிடுவோம். அப்படி கேட்கணும். அதை முழு உணர்ந்து கேட்கணும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அப்படி கேட்க வேண்டும். நாம் அறிந்து நாங்கள் நாசமாயிட்டோம், நீ மன்னிக்காதே. அப்படி உணர்ந்து கேட்கணும். கண்ணீர் விட்டு கேட்க வேண்டும். மற்ற நாட்களில் நாம் எந்திரிப்பது பஜருக்கு தொழுகை கூடிய அந்த நேரத்தில் தான் எந்திரிப்போம். ஆனா இப்ப சபுடைய நேரம் வந்திருக்கு. அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க சபுடைய நேரத்தில் இரவுடைய 3வது பகுதியில அல்லாஹ் முதல் வானத்துக்கு வரலாம். அல்லாஹ் முதல் வானத்துக்கு வரலாம். அல்லாஹ்வுடைய கருணை முதல் வானத்துக்கு வரலாம். அல்லாஹ் அஷ்ரதா இருக்கிறான். அப்ப முதல் வானத்துக்கு வரும்போது அல்லாஹ் கேட்கிறான், என்னிடத்தில் கேட்பார் யாரும் இல்லையா? அல்லாஹ் கேட்க அல்லாஹ் சொல்றான், என்னிடத்தில் கேட்பார் யாரும் இல்லையா? என்னிடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்பவர் யாரும் இல்லையா? கேளுங்கள், நான் கொடுக்கிறேன். என்னிடத்தில் தௌபா செய்யுங்கள், மன்னிப்பை நான் கொடுக்கிறேன். அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் முதல் வானத்துக்கு வரலாம். அவனை சந்திக்க, அவனிடத்தில் கேட்க நாம் தயாராக. ஒவ்வொருவருக்கும் தேவைகள் இருக்கும், கேளுங்கள். ஒவ்வொருவரும் பாவங்கள் செய்திருப்போம், அவனிடத்தில் தௌபா செய்யுங்கள். பாவம் நாம் அறிவில் செய்திருப்போம், அறியாமல் செய்திருப்போம். அல்லாஹ்விடத்தில் நாம் அந்த பாவம் மன்னிப்பை கேட்டு நாம் இந்த ரமலானில் அருளை பெற்றுக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அல்லாஹ் தஆலா இந்த ரமலானில் ஒரு நாளை வைத்திருக்கிறார். அது குர்ஆன் இறக்கப்பட்ட நாள். அந்த நாள் எப்பொழுது என்று சொன்னால் ரமலான்ல கடைசி 10ல ஒற்றைப்படையான நாட்கள், அதாவது லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த நாள். அந்த ஒரு நாள் 1000 மாதங்களை விட மேலானது. அல்ஃபி ஷஹர், 1000 மாதம். நம்ம 1000 மாசம் வாழ்வோமாக தெரியாது. ஒருத்தர் 50 வயசு, 60 வயசு, 40 வயசு, ஏதாவது ஒரு எக்ஸப்ஷனலா விதிவிலக்கா 100 வயசு வரை வாழ்றாங்க. மற்றவங்க எல்லாம் முன்னாடியே மரணிச்சிருக்கோம். 83 வருஷம், 1000 மாதங்கள் என்று சொன்னால் 83.33 வருஷம் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தால் என்ன நன்மை கிடைக்குமோ? ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னா 83 வருஷம் செய்த நன்மை. ஒரு 2 ரக்காயத்தை தொழுதா அந்த நாளில் 83 வருஷம் நன்மை. நீங்கள் ஒரு அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வார்த்தையிலே யா அல்லாஹ் உன்னிடத்தில் மன்னிப்பை கேட்டு உன் பக்கமே நான் நீள்கிறேன் என்று சொன்னார். 83 வருஷம் செய்த நன்மை, தௌபா செய்த நன்மை. ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அருள் நிறைந்த இந்த ரமலானில் இதையெல்லாம் நாம் பயன்படுத்தி ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக நாம் அந்த கடைசி 10 வரக்கூடிய லைலத்துல் கத்ர் இரவை அடையக்கூடிய நன்மக்களாக